ஹாய் மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சு எப்பவும் போல ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சிக்கனே செஞ்சிடலான்னு தோணுச்சு. உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எதுவும் இல்லை, சரி கடைக்கு போயிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சிக்கனும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊரில் தக்காளி வந்து 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் எவ்வளோன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்து தக்காளி வெங்காயத்தெல்லாம் செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஈரோடு ஸ்பெஷலான பளிப்பாளி சிக்கனும் அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு தான் செய்யலான்னு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் இல்லாதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க 48 நாள் தைப்பூசத்துக்காக விரதத்தில் இருக்காங்க. அவங்களுக்காக தான் காரக்குழம்பு. அடுப்பில் கடாயை வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், வரமிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டாங்க, நல்லா இந்த கல்லில் வச்சு நல்லா இடிச்சு போடுங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறையாவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க, அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. சிக்கன்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுலேயே நல்லா வந்து கறி நல்லா வதங்கட்டும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிடலாங்க. சிக்கன் நல்லா குக் ஆனதும் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு அப்புறம் நல்லா அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அதோட கொஞ்சம் பச்சை வாசம் போனதும் கடைசியில் பெப்பரு அப்புறம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பளிப்பாளி சிக்கன் ரெடி. இப்போது காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காரக்குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிதோ நமக்கு காரக்குழம்புனாலே அப்பளம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம் நல்லா போட்டு நல்லா வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் தாளிப்பு வடகம், காரக்குழம்புக்கு அந்த தாளிப்பு வடகம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தாளிப்பு வடகம் போட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம் நிறைய போடுங்க, அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க, அந்த காரக்குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தக்காளி வந்து அந்த குழம்புல இருக்கிறதே தெரியாது, நல்லா சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளி கட் பண்ணி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ வந்து கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் இருந்தாலும் நீங்கள் போடலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இல்லாதனால நம்ம போடல. மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து அந்த வெஜிடபிள்ஸில் நல்லா கலந்து விட்டுட்டு அதோட ஸ்மெல் போன வாட்டி அதுக்கு தண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நல்லா போட்டதும் கொதி வந்ததும் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை லாஸ்ட்டாக ஊற்றி நல்லா கலந்து விட்டு அது கொஞ்சம் கொதி வந்ததும் குழம்பு கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரியும், எப்படி உங்களுக்கு திக்காக வேணுமா தண்ணியே வேணுமான்னு. நாங்கள் கொஞ்சம் திக்காக தான் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.